ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினமொரு சமையல். தினமொரு சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெஜ் குருமா, அதாவது சைவ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 வெங்காயம், 2 தக்காளி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொகு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் 4 பல் முந்திரி, கொஞ்சம் கசகசா, தேங்காய், எண்ணெய், உப்பு எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது குருமாக்கு தேவையான காய்கறிகளையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க தேவையான முந்திரி, கசகசா, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வானொலி வச்சுக்கலாம். இப்போ வானொலி நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, லவங்கம், இந்த ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இந்த பொரியிற டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கின உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும், சின்ன ஸ்பூனு, அந்த அளவில் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வீட்டிலையே அரைச்சதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கணும் உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்கறிகளெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். தக்காளியோடு சேர்த்து வதங்கிட்டுருக்கு. இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, குழம்புத்தூள் பொடி எல்லாமே 1.5 ஸ்பூன், மஞ்சள் பொடி மட்டும் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த காய் அதாவது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். நான் அந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன்.
அவ்வளோதான். இதில் நம்ம எந்த பொடியும் போட தேவையில்ல, இந்த பொடியே போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு, தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும் போது சிம்மில் வச்சு வேக வைங்க, அதிக தீயில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சிங்கன்னா இது கரெக்டாக 15 நிமிஷத்தில் எல்லா காய்கறியுமே வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் இருக்கிற காய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அதை நீங்கள் இப்படி இது பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த தேங்காய், இது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன், அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ குருமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா குருமா ரெடி ஆகிடும். ரொம்ப அளவு கொதிக்க வேணாம், 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், தேங்காய் ரொம்ப கொதிக்க வேணாம், இப்படி இருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எதில் வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா தினமொரு சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.